சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான கோரமண்டல் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெரியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் டெல்ஜின் வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்ஜின், அந்த மக்களோட பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? என்ன மாதிரியான நடவடிக்கையை தொழிற்சாலைக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் கூறுகிறார்கள்? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை எண்ணூரில் கோரமண்டல உரம் தயாரிக்கும் நிறுவனத்துக்கு கடலில் இருந்து நேற்றைக்கு கப்பல் வழியாக தொழிற்சாலை கொண்டு செல்லப்படும் பழுப்பு நேற்றை உடைப்பட்டு அம்மோனியா வாயு காற்றில் பரவுகிறது. இதனால கோரமண்டல நிறுவனத்திற்கு மற்றும் கடலுக்கு இருந்த மீனவ கிராமங்களில் பரவியதால் அங்க இருக்க மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சு வலி, கண்ணெரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. 50க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நச்சு அமோனியா வாயுவால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவுல நேற்றுக்கு புறநோயாளிகள் பிரிவுல சிகிச்சை பெற்று வருகின்றாங்க. இதனால பசுமை தீர்ப்பாயம் காலையில அம்மோனியா நச்சு வாயு காற்றில் கலந்திருக்க அது அளவு மற்றும் அதன் தன்மையை குறித்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினதாக காணப்பட்டது. இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா போராட்டத்துல ஈடுபட்டாங்க. போராட்டத்துல ஈடுபடும் போது கொஞ்ச நேரத்துல முக்கிய தலைவர்கள் பேச அந்த போராட்டம் கலைக்கப்பட்டது. ஆனாலும் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அந்த தொழிற்சாலையை மூடி ஆகணும், முழுவதுமாக மூடணும், அது செயல்படக்கூடாது என்றும், இல்லைன்னா நாங்க இருக்கிற இந்த பெரிய குப்பம் பகுதிக்கு பதிலாக எங்களுக்கு வேற இடம் தரணும், வேற இடத்துல எங்களை தங்க வைக்கணும் போன்ற கோரிக்கைகளோட நேற்று இரவு முழுவதும் இன்னைக்கு விடிய காலம் வரைக்கும் அவங்க ஒரு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க இருந்த போராட்டத்துல பெண்கள் இருந்திருக்காங்க. அவங்க இரவு நேரம் என்பதால நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் போராட்டம் ஒரு பெரிய நிலைமைக்கு செல்லும் என்று கூறுகிறாங்க அந்த பகுதி மக்கள். தகவல்களுக்கு நன்றி டெல்ஜின்.